வணக்கம். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி சிந்தக மாணிபெண்டா ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளிக்கு நாம் இப்போது சென்று கொண்டிருக்கின்றோம். அருண் சார் அவர்கள் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மாணவர்களுடைய கற்றல் மற்றும் கற்பித்தல் மதிப்பீடு சார்ந்த விஷயங்களுக்கு எவ்வாறு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறார் என்று பார்ப்பதற்கு நாம் இப்போது சென்று கொண்டிருக்கின்றோம். இது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஆந்திரா பார்டரில் இந்த பள்ளிக்கூடம் அமைஞ்சிருக்கு. இந்த மலை மீது பள்ளி அமைந்திருக்கிறது. பள்ளிக்கு சென்று கொண்டிருக்கின்றோம். வாருங்கள். சிந்தக மாணிபெண்டா வீரண மலையில் அமைந்திருக்கிறது. இப்பொழுது சிந்தக மாணிபெண்டா ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியை நோக்கி ஆரணமலை மேலே நாம் தற்போது சென்று கொண்டிருக்கின்றோம். சிந்தக மாணிபெண்டா ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளிக்கு நாம் இப்பொழுது வந்திருக்கின்றோம். சிறப்பாக இந்த பள்ளி பராமரிக்கப்படுகிறது. அனைத்து இடங்களும் தூய்மையாக பராமரிக்கப்படுகிறது. பள்ளியினுடைய தோற்றம் வெகுவாக நம்மை கவர்கிறது. முக்கியமான ஒரு விஷயம், இந்த பள்ளியினுடைய சிறப்பம்சம் என்னவென்றால், ஆங்கில பட்டதாரி ஆசிரியர் அருண் அவர்கள் இப்பள்ளியில் தனியாக ஆல் இன் ஒன் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம், ஐசிடி கிளாஸ் ரூம் இதை உருவாக்கி இருப்பது தான் சிறந்த ஒரு தனித்துவமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஆல் இன் ஒன் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம், ஐசிடி கிளாஸ் ரூம்குள்ளே நம்ம இப்போ நுழைகின்றோம். மிக அருமையான ஒரு கட்டமைப்பு. அருண் சார் இந்த ஐசிடி ஆல் இன் ஒன் ஸ்மார்ட் வகுப்பறையை உருவாக்கியவர். இவருடன் நாமக்கல் டயட்டினுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் டெக்னாலஜி அண்டு மெட்டீரியல் டெவலப்மெண்ட்டினுடைய துறை தலைவர் திரு முத்துகிருஷ்ணா அவர்கள் உரையாடி கொண்டிருக்கின்றார். மிகப்பெரிய அளவிலான ஒரு ஸ்மார்ட் டிவி இன்ட்ராக்டிவ் போர்டு. இது ஒரு சுவரை ஸ்க்ரீனாக மாற்றி அதை டச் ஸ்க்ரீனாக மாற்றக்கூடிய ஒரு தொழில்நுட்ப கேமரா. அதற்கு அடுத்ததாக டச் ஸ்க்ரீன் டேபிள், கம்ப்யூட்டர்ஸ். இது பார்த்திங்கன்னா 3D மூலமாக பொருட்களை உருவாக்கக்கூடிய பிரிண்டர், 3D பிரிண்டர். இரவில் நட்சத்திரங்களை ஸ்டார் கேசிங் செய்வதற்கான டெலஸ்கோப். இது பார்த்திங்கன்னா ஒரு கண்ணாடியிலான டிரான்ஸ்பரண்ட் ஸ்மார்ட் போர்டு என்ற ஒரு விஷயத்தையும் உருவாக்கியிருக்கிறார். இந்த ஆல் இன் ஒன் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் வகுப்பறையில் இருக்கக்கூடிய விஷயங்களை நாம் இப்போது அவர் மூலம் தெரிந்து கொள்ளலாம். தற்போது சுழற்சி வரும் ட்ரோன் தொழில்நுட்பத்தையும் இவர் பயன்படுத்தி வருகிறார். பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் புக் ஸ்கேனிங் ரீடர். டெக்ஸ்ட் புக்கை ஒரு வரியை ஸ்கேன் பண்ணாவே அது படிக்க ஆரம்பிச்சிடும். இது பார்த்திங்கன்னா ஒரு தீப்பெட்டி, 2 தீப்பெட்டி இது பண்ணோம்னா அந்த வடிவில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர், அதோட கொஞ்சம் பெரிய கம்ப்யூட்டர். இதெல்லாம் ஹேண்ட்பேக்குள்ளேயே வச்சுட்டு மணி பர்ஸ்குள்ளே போடுற மாதிரியான இது இருக்குது.
இது வந்து பார்த்திங்கன்னா சேட்டலைட். இதை வச்சு டெம்பரேச்சரை வந்து மெஷர் பண்ணிட்டு வராங்க. நம்ம ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா புக்லேயோ இல்லை ஏதாவது இருக்கிற வேர்டை வந்து டைப் பண்ணி தான் நம்ம ஸ்க்ரீன் கொண்டு வரும், வேர்டில் டைப் பண்ணி. ஆனால் இதோட ஸ்பெஷல் என்னென்னா, அந்த வேர்டை வந்து நம்ம இதில் ஸ்கேன் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போய் நம்ம டிஸ்பிளேல வந்துடும். அங்கேருந்து ரீட் அலோடும் அதே ரீட் அலோவ் பண்ணிக்கும். ட்ரான்ஸ்லேஷன் நம்ம பண்ணிக்கலாம். அதாவது நமக்கு ஹார்ட்வேர்ட் பசங்க புக்கில் எதாவது கஷ்டமாக இருக்கும் அப்படின்னா அவன் படிக்க மாட்டேன், இன்ட்ரெஸ்டாக இல்லாத போது இதை ஸ்கேன் பண்ணுறா, இந்த லைட்டாக இப்படி டைப் பண்ணி இப்படி இழுத்துனா உங்களுக்கு எழுத்து அங்கே வந்துடும், அது படிக்கும், நீங்கள் அதை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். பார்த்தீங்கன்னா பாக்கெட் பிசி, ஒரு கம்ப்யூட்டரை வந்து நம்ம பாக்கெட்லேயே பண்ணிடுறோம், சோப்பு டப்பா மாதிரி இருக்கும். இதில் ஆர்டினோ ராஸ்பெரி பை போர்டை வச்சு நம்ம இந்த கம்ப்யூட்டர் பிசி நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். இதில் மெமரி கார்டில் தான் ஓஎஸ் போட போகிறோம், பவர் பேங்க் இருந்தால் போதும். சிஸ்டத்தில் இருக்கிற மாதிரி வைஃபை, ப்ளூடூத், யூஎஸ்பி, ஈத்தர்நெட் கார்டு, ப்ளூடூத் எல்லாமே இதில் கனெக்ட் ஆகிடும். ரொம்ப ஈஸியான கம்மி விலையில் ஒரு சிஸ்டத்தை நம்ம பாக்கெட்டில் கொண்டு போயிடலாம். இது வந்து பை 3 ராஸ்பெரியோட அட்வான்ஸ் வெர்ஷன். இதுதான் நான் அந்த போர்டு சொன்னேன். நம்ம வெறும் இந்த போர்டு மட்டும் கொண்டு கம்ப்யூட்டர் கிரியேட் பண்ணிக்கலாம். அவன் எங்கே போனாலும் அந்த போர்டு கொண்டு போயிட்டு வைஃபை கனெக்ட் பண்ணி மெமரி கார்டு போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 7 இன்ச் இருக்கிற ராஸ்பெரி, ரேம் 4 GB, ஸ்பீடுக்காக ரேம் 4 GB சேம் தான். அது வந்து பை 3, இது பை 4. இதில் டியூல் டிஸ்பிளே இருக்கும், 2 டிஸ்பிளே இருக்குது, அவுட்புட் 2 எடுத்துக்கலாம். இந்த டெக்னாலஜி பார்க்குறது வந்து நியூ டெக்னாலஜி, டிரான்ஸ்பரண்ட் டச் ஸ்க்ரீன் டேபிள். இது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். இதில் நம்ம ரைட் பண்ணோம்னா நம்ம எங்கே போர்டு கனெக்ஷன் கொடுத்துருமோ அது வந்து ரைட் ஆகும். அது நியூ டெக்னாலஜி வந்து இது பண்ணியிருக்கோம். இப்போ சார் எழுதுவார். முத்துகிருஷ்ணன் சார் வந்து இந்த டிரான்ஸ்பரண்ட் இதில் எழுதுறது யூஎஸ்பி வழியாக சென்ஸ் பண்ணி அங்கே போர்டில் இருக்கக்கூடிய இன்ட்ராக்டிவ் போர்டுக்கு போயிடுதுங்க. இப்போ குழந்தைகள் வந்து இதை வந்து எழுதுறதுக்கு பயன்படுத்தணும். அப்படின்ட்டு இது வழியாக நம்ம வந்து 3 வந்து ஈஸியாக பார்த்துக்கலாம். நைட் டைமில் 3 பார்க்கலாம். அதுக்கு சில ஃபில்டர்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கும்போது நம்ம கிட்ட, ரொம்ப கிட்ட தெரிகிற மாதிரி 3 வந்து ஒரு நல்லா தெளிவாகவே பார்க்க முடியுது. தற்போது அருண் அவர்கள் ட்ரோனை பயன்படுத்துகிறார். ட்ரோனிலிருந்து வரக்கூடிய படங்கள் இன்ட்ராக்டிவ் போர்டுக்கு வரவழைக்கப்படுகிறது. வெளியே அனுப்புங்க, வெளியே அனுப்பிவிடும். ட்ரோன் தற்சமயம் ஸ்மார்ட் வகுப்பறையிலிருந்து வெளியே செல்ல ஆரம்பிக்கிறது. சரி, முன்னாடி யாரும் பேக் பண்ண சொல்லுங்கள். இப்பொழுது பார்த்தீங்கன்னா முதல்வர் வந்து வெளியில் அப்படியே சென்று கொண்டிருக்கார். அவரை பார்த்தீங்கன்னா அந்த ட்ரோன் பாருங்கள், அவரை வாட்ச் பண்ணிட்டு போயிட்டே இருக்கு. அவர் எங்கெங்கெல்லாம் போகிறாரோ அவர் அப்படியே வாட்ச் பண்ணிட்டு போயிட்டே இருக்கு.
இது வந்து பார்த்தீங்கன்னா அருண் சார் வந்து ட்ரோனில் செட் பண்ணிட்டாரு. இப்போ அவர் எந்த விதமான இதுவுமே ப்ளே பண்ணல, அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காகவே இப்போ சார் போகிறத வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரை ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வகுப்பறையில் மாணவர்களை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு இது ஒரு ஈஸியான விஷயம். இதை தான் அருண் சார் வந்து ரொம்ப அழகாக செஞ்சு அவரோட ஸ்கூலில் பண்ணிகிட்ருக்காரு. அதில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ட்ரோன் வந்து எங்கேயும் நகரல, அது ஒரு இடத்துல ஸ்டாட்டிக்காக தான் இருக்குது. அவர் மூவ் ஆகிற இடத்த பூரா வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இது ரொட்டேட் ஆகி இது வாட்ச் பண்ணிகிட்டே இருக்குது. ட்ரோன் எந்த விதமான மூவ்மெண்ட்டும் இல்லை, ஒரு பர்டிகுலர் பிளேஸில் அப்படியே ஸ்டாண்டர்டாக ட்ரோன் வந்து ஃப்ளை ஆகிட்டுருக்கு. இது எல்இடி ஹோலோகிராம் ஃபேன். இதில் பார்த்தீங்கன்னா லைட் மூலிமா நம்ம வந்து ஒரு வீடியோவையும் பிக்சரையும் வந்து விர்ச்சுவல் ரியாலிட்டி மாதிரி கிரியேட் பண்ணலாம். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இதில் மெமரி கார்டில் நம்ம வந்து தேவையான ஃபோட்டோ வேர்ட்ஸ் எல்லாமே போட்டுக்கலாம். வித் வைஃபை, இதுலேருந்து வைஃபை கனெக்ட் ஆகி மொபைல் ஆப் மூலயமா வேர்ட்ஸை கொடுக்கலாம். இது சுற்றும் போது உங்களுக்கு வந்து அனிமேஷன், வீடியோ அனிமேஷன் வந்து ஆகும். அது நம்ம தேவையானது நம்ம வந்து வேர்டு சரி, ஃபோட்டோ இல்லை வீடியோ வந்து லைவாக வந்து போகிற மாதிரி பார்க்கலாம். அது ஒரு இல்லை கிளாஸ் ரூமில் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணுறோம்னா அந்த எழுத்து மட்டும் தனியாக சுற்றுற மாதிரி நமக்கு அந்த வியூ வந்து ரொம்ப நல்லா அழகாக தெரியும். ஆன் பண்ணிப்போம். நம்ம பார்க்குறது இது வந்து டச் ஸ்க்ரீன் டேபிள். ஸ்மார்ட் போர்டு எப்படி வாலில் ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் ஆகிறோமோ அது மாதிரி மாணவர்கள் வந்து டேபிளை சுற்றி உட்காந்து இங்கேருந்தே கம்ப்யூட்டர், லேப்டாப்பு எல்லாமே இங்கே வெப்பு எல்லாமே இங்கேருந்து யூஸ் பண்ணிப்பாங்க. இது எப்படின்னா வந்து தனியாக கண்ணாடியில் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணி, இது சாதாரண ஒரு கண்ணாடி. இதில் வந்து ஒயிட் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கோம். இது ப்ரொஜெக்ஷன் வந்து இங்கே பண்ணுவோம். ப்ரொஜெக்ஷன் அப்சைட் டவுனாக கனெக்ட் பண்ணிட்டு ஒரு லெவல் ஹைட்டு கொண்டு போனோம்னா இந்த ஃப்ரேம்குள்ளே ஃபிட் ஆகிடும். அப்போ வந்து டச் ஸ்க்ரீன் வந்து அக்யூரேஸியாக நமக்கு இது வந்து ஒர்க் ஆகும். மாணவர்கள் வந்து இது வீட்டில் மொபைல் விளையாடுற மாதிரி இங்கே உட்காந்து விளையாடுவாங்க. ரொம்ப ஆர்வமாக கற்கிறாங்க. மாடல் இது நம்ம கிளாஸ் ரூமில் வச்சுட்டோம்னா வெளியே இருக்கிற டெம்பரேச்சரும் ஹியூமிடிட்டியும் நமக்கு வந்து செகண்ட் பை செகண்ட் வந்து நமக்கு டிஸ்பிளே வந்துகிட்டே இருக்கும். இது வந்து நம்ம ஆர்டினோ போர்டை வச்சு நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ரொம்ப சிம்பிளான ப்ரோக்ராமில் இது பண்ணியிருக்கோம். ஹேண்ட் ரைட்டிங் ரோபோட் சொல்லலாம், இல்லை மிஷின் சொல்லலாம். இதில் வந்து நம்ம இந்த பென் கனெக்ட் பண்ணிவிட்டு சிஸ்டத்தோடு கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்கிரிப்ட் கொடுத்தோம்னா ட்ராயிங் ஆச்சு சரி, நம்ம கொடுக்குற வேர்ட்ஸ் வந்து ஹேண்ட் ரைட்டிங் எப்படி எழுதுமோ கர்சிவ் ஹேண்ட் ரைட்டிங் அழகாக இது நம்ம எழுதி கொடுக்கும், ட்ராயிங்காக வரைஞ்சி கொடுக்கும். இதுக்கு நம்ம வந்து ஓப்பன் சோர்ஸ் ஆனால் இங்க் ஸ்பேஸ் வந்து சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணுறோம். அது வந்து ஃப்ரீ சோர்ஸ் தான். 3D மாடல் பிரிண்ட் பண்ணுற மிஷின். நம்ம ஒரு ஆல்ஃபாபெட்டிக் லெட்டரை, ஒரு வேர்டை, இங்கிலீஷில் ஒரு வேர்டை நம்ம இதை இன்சர்ட் பண்ணிட்டோம்னா மெமரி கார்டில் போட்டு ஆக்சுவலாக அது வந்து என்ன பண்ணால் அந்த பிவிசி வச்சு மெல்ட் பண்ணி நமக்கு இங்கே வந்து லேயரை க்ரியேட் பண்ணி அந்த வேர்டை பிரிண்ட் பண்ணி கொடுத்துரும். நம்ம கையில் அதை எடுத்துக்கலாம் ஈஸியாக. தற்போது முத்துகிருஷ்ணன் சார் அவர்களை ட்ராக் செய்கிறது ட்ரோன். அவர் எங்கே போகிறாரு அப்படிங்கிறத நம்ம தலைமை ஆசிரியர் அறையிலிருந்து தெரிந்து கொள்ளலாம். இப்போ அவர் வெளியிலேருந்து சாரை வந்து ட்ராக் பண்ணிகிட்ருக்கு. அதை வந்து தலைமை ஆசிரியர் கண்ட்ரோல் ரூம்லேருந்து இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதே போன்று இந்த ட்ரோன் மூலமாக ஒவ்வொரு வகுப்பறையிலும் இருக்கக்கூடிய நிகழ்வுகளை நம்ம ஒரு இடத்துலேருந்து தெரிந்து கொள்ளலாம். அதே மாதிரி மாணவர்கள் மதிய உணவு இடைவேளை, காலை சிற்றுண்டி சாப்பிடும் பொழுதும் மாணவர்களுடைய நடவடிக்கைகளை இந்த ட்ரோன் மூலமாக நாம் இந்த கண்ட்ரோல் ரூம்லேருந்து தெரிந்து கொள்ளலாம். இதற்காக மிகவும் மாணவர்கள் படித்து கொண்டிருக்கிறார்களா, கற்றுக்கொண்டிருக்கிறார்களா என்ற ஒரு விஷயத்திலும் இந்த ட்ரோன் மாணவர்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களை பயன்படுத்துவதற்கு மிகவும் ஒரு அருமையான ஒரு துணைவனாக இந்த ட்ரோன் இருக்கிறது.